ஹாய் வணக்கம். மாசல் செந்தில்குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஜனவரி 16 2021 ஜான்வரி 16 2021 நியூஸ் பேப்பரில் வந்திருக்க முக்கியமான நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களால் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் கொடுத்துருங்க. Moving on to the newspaper analysis for January 16, 2021. First one, World's largest vaccination program. So January 16, 2021 ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு இந்தியாவில் கொரோனாவுக்கு தடுப்பூசி மருந்து இந்தியா முழுக்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி விர்ச்சுவல் கான்ஃபரன்ஸில் இந்த திட்டத்தை இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்கிறார். ஸோ இது வந்து வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் என்று சொல்லப்படுகிறது. உலகின் மிக பெரிய தடுப்பூசி திட்டம் அப்படின்றதும் தெரிவிக்கப்பட்டது. ஸோ கிட்டத்தட்ட அனைத்து உலகமும் இந்த வேக்சினேஷன் ப்ரோக்ராம் உற்று கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. அது இதுக்கப்புறம் அது எந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் கிடைக்கும் அப்படின்றதுனால எல்லா வேர்ல்டு கண்ட்ரிஸுமே இன்க்ளூடிங் உலக சுகாதார அமைப்பு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், யூனிசெஃப், டெவலப்டு கண்ட்ரிஸ் லைக் யூஎஸ், பிரான்ஸ், ஜெர்மனி, யுனைடெட் கிங்டம் எல்லாம் கூர்ந்து கவனிக்கிறாங்க. அதுவும் வைரஸ் உற்பத்தியான காரணமான சைனா ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கு இந்த வேக்சினேஷன் ப்ரோக்ராம். ஸோ கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட், எல்லா யூனியன் டெரிட்டரியும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. இதுக்காக ஒரு பிரத்யோக கால் சென்டர் வச்சிருக்கிறாங்க. 1075 அப்படின்ற நம்பருக்கு இந்த டீட்டெயில்ஸ் வந்து பொதுமக்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். டு அட்ரஸ் கொரி, இந்த பேண்டமிக்னால யார் ஊசி போடலாம், யார் ஊசி போடக்கூடாது அப்படின்ற அனைத்து விதமான டீட்டெயில்ஸும் இந்த 1075 அப்படின்ற நம்பருக்கு டீட்டெயில்ஸ்க்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அப்படின்றதுக்காக பிரத்யோக கால் சென்டரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி கே பழனிசாமி வந்து மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் இருந்து தொடங்கி வைக்கிறார். அதே சைமல்டேனியஸாக வீடியோ கான்ஃபரன்ஸில் சென்னை ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலையும் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்படுது. தமிழ்நாட்டில் முதல்ல இந்த ஊசியை செலுத்துக்க போறவங்களோட பேரு வந்து சுகாதார பணியாளர் முத்துமாரி அப்படின்றவங்க. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை சேர்ந்த சுகாதார பணியாளர் முத்துமாரி அவங்களுக்கு தான் தமிழகத்தின் முதல் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. ஸோ மொத்தம் 2 வேக்சினேஷன். இது பல தடவை நம்ம வீடியோவில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. கோவேக்சின், கோவிஷீல்டு தயாரித்தது சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா புனேல இருக்குது. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கூட டைப். கோவேக்சின் அப்படிங்கிறது இந்தியாவிலே உற்பத்தி செய்யப்பட்டது. பாரத் பயோடெக் ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ இப்போ இந்த கோவேக்சின், கோவிஷீல்டை வாங்குறதுக்கு வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான பெரிய கண்ட்ரின்னு பார்த்தா பிரேசில். முக்கியமான பெரிய கண்ட்ரின்னு பார்த்தா அது வந்து பிரேசில். பட் பிரேசில் வந்து ஆக்சுவலாக இந்நேரத்துக்கு டிஸ்பேச் பண்ணியிருக்கணும் இன்னைக்கு. பட் டியூ டு சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இன்னும் ஃப்ளைட் வந்து பிரேசில் வந்து எடுக்கலை. ஓகேங்களா, அந்த எக்ஸ்போர்ட் ரிலேட்டடில் ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால இன்னும் பிரேசிலேருந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகலை. ஸோ அநேகமாக ஃபர்ஸ்ட் கோவேக்சின் ஃப்ரம் இந்தியா வில் பி ஷிஃப்டட் டு பிரேசிலா, இல்லை மியான்மரா, இல்லை நேபாளா, இல்லை ஸ்ரீலங்கா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாளில் தெரிய வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த வேக்சினேஷன் ப்ரோக்ராம் அத்தனையும் கோவின் சிஸ்டம் அப்படின்றது ஒரு ஆப் மூலமாக கண்காணிக்கப்படுகிறது. யாருக்கு இந்த கொரோனா தடுப்பூசி போட்டிருக்காங்க, ஓகேங்களா, அவங்க எந்த ஊரில் இருக்கிறாங்க, அவங்களுக்கான கிரைட்டீரியா எதை வச்சு நாம் வந்து கொரோனா தடுப்பூசி போட்டோம் அப்படிங்கிறது அத்தனையும் வந்து இந்த கோவின் சிஸ்டம் அப்படின்ற ஆப் மூலமாக தயாரிக்கப்பட்டுட்டு வருது. எல்லாமே வந்து இட் இஸ் பீயிங் மானிட்டர்ட். அதே மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க. 18 வயசு கீழே இருக்கிறவங்க, ப்ரெக்னென்ட் உமன், அதே மாதிரி தாய்மார்கள் யார் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் தராங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த கொரோனா தடுப்பூசி போடக்கூடாது அப்படின்றதையும் கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் வேக்சினேஷன் ப்ரோக்ராம். உண்மையிலுமே இட் இஸ் இன்க்ரெடிபிள். அதை மாற்று கருத்து கிடையாது. சொல்கிறவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் சும்மா
கண்ணாமூச்சி விளையாட்டு அப்படின்னு என்ன வேணா சொல்றதுக்குன்னு சொல்லலாம். டெஸ்ட் பண்ணல அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நெகட்டிவ் ஷேட்ஸ் கண்டிப்பா வரும். பட் இவ்வளோ பெரிய கண்ட்ரில, இவ்வளோ பாப்புலேஷன் கண்ட்ரில இதை ஒரு எஃபெக்டிவா பண்றதுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். கோவேக்சின், கோவிஷீல்டு டெடிகேட்டட் கால் சென்டர் நம்பர் 1075 monitored by Cowen system. World largest vaccination program started on January 16, 2021. MCQக்கு இவ்வளவுதான். Moving on to the next one. பிராரம்ப், இது நம்ம நேத்திக்கே பார்த்தது தான். ஸோ ஸ்டார்ட் அப் இந்தியா இன்டர்நேஷனல் சம்மிட் ஜான்வரி 16, 2021 வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ புது கம்பெனி தயாரிக்க ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது வந்து ஜனவரி 16, 2016 இந்த திட்டம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ இன்னைக்கு வந்து இது 5வது தினம், 5வது பர்த்டே ஃபார் ஸ்டார்ட் அப் இந்தியா இனிஷியேட்டிவ். ஸோ அதை கோயின்சைட் பண்ணுறதுக்காக பிராரம்ப் அப்படிங்கிறது ஸ்டார்ட் அப் இந்தியா இன்டர்நேஷனல் சம்மிட் சர்வதேச மாநாடு நடத்துகிறாங்க. மெம்பர்ஸ் ஆஃப் விம்ஸ்டெக் குரூப்ல இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் இந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. ஸோ இந்த மாநாடு நடத்துறது வந்து வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, அது கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட். ஸோ ஆக்சுவலாக ஸ்டார்ட் அப் இந்தியா இன்டர்நேஷனல் சம்மிட் பிம்ஸ்டெக் கூட சேர்ந்து நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி வந்து 4வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு 2018 காத்மண்டு நடைபெற்றப்ப அவர் சொன்னார். ஸோ அதுக்காக வந்து தான் இன்னைக்கு அந்த பிராரம்ப் பிம்ஸ்டெக் கூட சேர்ந்து நடத்தப்படுது. ஸோ பிம்ஸ்டெக் அப்படிங்கிறது பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். ஸோ வங்காள விரிகுடால ஒட்டி இருக்கிற நாடுகளுக்கான ஒரு கூட்டமைப்பு தான் பிம்ஸ்டெக் அப்படிங்கிறது. 7 நாடுகள் இருக்கு. தெற்காசியா மற்றும் தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் சேர்ந்து 7 நாடுகள் இதுல இருக்கிறாங்க. வங்கதேசம், பூட்டான், இந்தியா, மியான்மர், நேபாள், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து. BBIMNST, ஓகேங்களா, BBINMST, பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மியான்மர், நேபாள், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, BBIMNST. ஸோ இது வரைக்கும் மாநாடு 4 மாநாடு நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மாநாடு பேங்காக்ல 2004, 2வது மாநாடு புதுதில்லி 2008, 3வது மாநாடு நைபிதேவ் 2014 அண்டு 4வது மாநாடு காத்மண்டு 2018, 5வது மாநாடு கொழும்புல 2022 நடக்க போகுது. ஸோ இந்தியா வந்து சார்க்ல அந்த அளவுக்கு ஃபோக்கஸை குறைச்சிட்டு பிம்ஸ்டெக்ல ஃபோக்கஸ் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. சார்க்ல பாகிஸ்தான் இருக்கிறதுனால எப்பவுமே கொஞ்சம் அந்த கான்ட்ரவர்ஷியல்ஸ் இருந்ததுனால சார்க்கை விட்டு இந்தியா இந்த ஆண்டு திரும்பி இருக்கிறாங்க பிம்ஸ்டெக்ல. ஸோ இப்போ சார்க்ல இருக்கிற நாடுல இலங்கை இருக்கு, நேபாள் இருக்கு, பங்களாதேஷ் இருக்கு, பூட்டானும் இருக்கு. ஓகேங்களா. ஸோ சார்க்ல இருக்கிறதுல 5 நாடுகள் இதுல இருக்கு. பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள், ஸ்ரீலங்கா. ஸோ 5 நாடு. இல்லாத நாடு பார்த்தோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான், மாலத்தீவு அண்ட் பாகிஸ்தான். இந்த 3 சார்க் மாநாடுகள் தான் பிம்ஸ்டெக்ல கிடையாது. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். இந்தியா அண்ட் ஜப்பான் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. தகவல் தொடர்பு தொழில்நுட்ப துறையில் 5G டெக்னாலஜியை கொண்டு வரதுக்கு, மேக் இட் சிம்பிள், ஓகேங்களா, 5G டெக்னாலஜியை கொண்டு வரதுக்காக இந்தியாவும் ஜப்பானும் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டுள்ளன. இந்தியா நேபாள் பார்டர் இஷ்யூ. ஸோ இந்தியா நேபாளத்துக்கான எல்லை பிரச்சனை பற்றி கொஞ்சம் நேற்றுக்கு வந்திருக்கு. ஸோ நேபாள் has raised Kalapani border dispute with India during the joint commission meeting held in New Delhi. புதுதில்லி நடைபெற்ற இந்திய நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் நேபாள் முதல் முறையாக எல்லை பிரச்சனையை புதுதில்லியிலே எழுப்பியுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நேபாள் வந்து எல்லை பிரச்சனையை கேட்டிருக்கிறாங்க. ஆனால் எப்பயுமே வந்து நேபாள் சைடில் இருந்து மட்டும்தான் கேட்டிருக்காங்க. முதல் முறையாக இந்திய கேபிட்டல் நியூ டெல்லியில இருந்து நேபாள் வந்து எல்லை பிரச்சனை எழுப்பியிருக்கிறது. இதுதான் முதல் தடவை. ஸோ சைனாவோட பிளே இன் நேபாள் கிட்டத்தட்ட உறுதியாயிட்டு வர்றதுக்குன்றது இதுதான் முக்கியமான ஸ்டேட்மெண்ட். So this is the first time that the foreign minister of Nepal has presented the dispute on the boundary front from the Indian capital since the issue erupted in November 2019.
prompting Nepal to unveil a new political map that showed the Kalapani Lipulik region of the Uttarakhand as the part of country's sovereign territory. ஸோ இந்த காலப்பாணி அப்படின்ற இடம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கு. ஸோ ஆனால் நேபாள் 2019 வந்து இது எங்களுக்கு சொந்தமான இடம்னு சொல்லிட்டு மேப்பை ரீட்ரா பண்ணி காமிச்சாங்க. அதில் நேபாளே உட்கட்சி நிறையா பூசல் வந்தது. அதுக்கப்புறம் வித்ட்ரா வாங்கினாங்க. அதெல்லாம் பழைய ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா. ஆனால் இப்போ நேத்திக்கு டிஸ்பியூட் அந்த ஃபாரின் மினிஸ்ட்ரி நடந்தப்ப காலப்பாணி டிஸ்பியூட்டை இந்தியாவும் நாங்களும் பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நியூ டெல்லியில வச்சே சொன்னதுதான் கொஞ்சம் இந்தியாவுக்கு உறுத்தலா இருக்கும். நேபாள் ஃபாரின் மினிஸ்ட்ரி ஹஸ் செட், அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, 2 பார்டர் டிஸ்பியூட், இந்தியாவுக்கும் நேபாள் எல்லைக்கும் 2 பார்டர் டிஸ்பியூட் இருக்கு. ஒன்று வந்து காலப்பாணி, இன்னும் வந்து சுஸ்தா இடம். ஓகேங்களா. இந்த 2 மேட்டரையும் நாங்கள் சீக்கிரம் முடிக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்ற மாதிரி நேபாள் சொன்னாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்தியா நேபாள் சைடு விரிசலுக்கு எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நேற்றுக்கு இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அஃபிஷியலாக கவர்மெண்ட் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் நேபாள் ஃபாரின் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பவுண்டரி அண்ட் பார்டர் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. பவுண்டரி அண்ட் பார்டர் மேனேஜ்மெண்ட்ஸை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மீட்டிங் முடிஞ்ச வாட்டி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, பார்டர் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா. பார்டர் மேனேஜ்மெண்ட்டை பற்றி மட்டும்தான் நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்தியா நேபாள் பார்டர் எல்லையை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1770 கிலோமீட்டர் எல்லையை கொண்டது இந்தியா நேபாள். சாகோலி ட்ரீட்டி இதுதான். ஓகேங்களா. 1896 கையெழுத்தானது நேபாளுக்கும் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும். 1896 கையெழுத்திடப்பட்டது நேபாளுக்கும் பிரிட்டிஷ் இந்தியா சாகோலி ட்ரீட்டி. இந்த ட்ரீட்டி மூலமாக தான், இந்த ஒப்பந்தம் மூலமாக தான் இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் பார்டர் வந்து பிரிக்கப்பட்டது. ஸோ நேபாள் கூட பார்டர் வச்சிருக்கிற இந்திய மாநிலங்கள் உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்காளம், மொத்தம் 4 மாநிலங்கள். ஓகேங்களா. அண்ட் அப்கோர்ஸ் சிக்கிம் விட்டாச்சு. உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால் அண்டு சிக்கிம் ஆகிய 5 மாநிலங்கள் வந்து நேபாளோட பார்டர் வச்சிருக்காங்க. ஸோ இந்தியா நேபாள் வந்து எப்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் தான். ஸோ 2 நாட்டுக்கும் நம்ம போகிறதுக்கு வந்து பாஸ்போர்ட்ஸ் தேவையில்லை. ஸோ உத்தரகாண்ட், சிக்கிம், இந்த பீகார், இந்த உத்தரப்பிரதேஷில் வந்து பார்டரை தாண்டி போய் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. அதேமாதிரி நேபாளிலேருந்து உத்தரப்பிரதேஷ் பார்டருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க எவ்ரிடே. இது தினமும் நடக்கிறது. ஸோ இந்தியன் நேபாள் நேஷன்ஸ் டூ நாட் நீட் பாஸ்போர்ட்ஸ். பட் இப்போ இந்த காலப்பாணி டெரிட்டரி வந்து கொஞ்சம் டிஸ்பியூட் கொண்டு வருது. ஸோ இந்த டிஸ்பியூட்டை கொஞ்சம் ஊதி பெருசாக்குறதுல வந்து சைனா வந்து ரொம்ப மெனக்கடுறாங்க. ஓகேங்களா. சைனா வந்து இப்போ அந்த காலப்பாணி டெரிட்டரி இஷ்யூ வந்து நேபாள்கிட்ட கொஞ்சம் ஊதி பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெனக்கட்டுட்டு இருக்கிறாங்க. பட் பார்ப்போம் அது எப்படி எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். சக்தி. ஸோ இந்தியன் ஆர்மி மேஜர் அனூப் மிஸ்ரா அப்படிங்கிறவர். ஸோ அவர் வந்து ஒரு புல்லட் ப்ரூஃப் தயாரிச்சிருக்கிறார். போத் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்கு வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டு. ஸோ அதுக்கு பேர் வந்து சக்தின்னு வச்சிருக்கிறாங்க. ஸோ இட் இஸ் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளெக்சிபிள் பாடி ஆர்மர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், வளையிறது, அந்த அந்த பாடி அந்த புல்லட் ப்ரூஃப் கிளாத்தை வந்து எப்படி வேணால் ஃப்ளெக்சிபிளாக நம்மளால கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் முக்கியம். உலகின் முதல் ஃப்ளெக்சிபிள் பாடி ஆர்மர் ஃபார் த மிலிட்ரி. அதுக்கு பேர் வந்து சக்தின்றது வச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணும், இட் இஸ் யூஸ்டு டு அப்சர்வ் தி இம்பேக்ட் அண்ட் ரெடியூஸ் ஆர் ஸ்டாப் பெனிட்ரேஷன் டு த டார்சோ. டார்சோ அப்படிங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் ட்ரங்க் ஆஃப் த பாடி. ஸோ அந்த செஸ்ட்லேருந்து ஸ்டொமக் வரைக்கும் இருக்கிற அந்த பார்ட்டு. ஓகேங்களா. இட் வில் ஸ்டாப் பெனிட்ரேட்டிங். பெனிட்ரேட்டிங் இன் சென்ஸ் ஒரு புல்லட் வந்து வர்றப்ப வந்து பெனிட்ரேட் பண்ணும் இல்லை ரெடியூஸ் பண்ணும், அதுதான் அந்த இடத்துல மீனிங். ஸோ எம்சிக்யூ பொறுத்த வரைக்கும் எந்த ஆர்மி மேஜர்னு கேட்கறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி அனூப் மிஸ்ரா அப்படிங்கிறது. இன்கேஸ் சிடிஎஸ் எக்ஸாமாக இருந்தால் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ். பட் மற்றபடி அதர் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷனில்
India has developed the world's first flexible bulletproof vest named as அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? இந்தியா உலகின் முதல் ஃப்ளெக்சிபிள் புல்லட் ப்ரூஃபை தயாரித்ததின் பெயர் என்னன்னு கேட்கலாம். ஸோ அதுக்கு பேர் வந்து சக்தி. தயாரித்தவர் வந்து அனூப் மிஸ்ரா அப்படிங்கிற ஒரு ஆர்மி மேஜர். நெக்ஸ்ட் ஒன், ரஷ்யா புல்ஸ் அவுட் ஆஃப் ஓப்பன் ஸ்கைஸ் ட்ரீட்டி. ரஷ்யா announced that it was pulling out of the open skies treaty. திறந்த வானம் ஒப்பந்தம் அப்படிங்கிறதுல இருந்து ரஷ்யா வெளியே வந்துருச்சு அப்படின்னு ரஷ்யா சொல்லியிருக்கு. அஃபிஷியலா எல்லாம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் ஆகலாம். ஸோ இது வந்து 2002 தொடங்கப்பட்டது. 35 நாடுகள் இருக்கு. இது எதுக்கு அப்படின்னா, ஸோ ஃப்ளைட் வந்து உங்களுடைய அந்த பர்டிகுலர் நாடுல மேலே பறக்குது அப்படின்னா அதை வந்து சர்வைலன்ஸ் பண்றதுக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த ஓப்பன் ஸ்கைஸ் ட்ரீட்டி அப்படின்னு சொல்றது. நவம்பர் 2020 அமெரிக்கா வந்து இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியே வந்துச்சு. அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, அமெரிக்கா வந்து ரஷ்யா வந்து இந்த ட்ரீட்டில மெம்பரா இருந்தும் இந்த ட்ரீட்டிக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு ரஷ்யாவை திட்டிட்டு வெளியே வந்தார் அப்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அப்கோர்ஸ் இப்பவும் அவர் தான், இன்னி டேட் வரைக்கும் அவர் தான். ஆனா அந்த குற்றச்சாட்டை வந்து ரஷ்யா திட்டவட்டமா மறுத்துட்டாங்க. நாங்க அப்படிலாம் எதுவும் வயலேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா மறுத்துட்டாங்க. இப்ப திடீர்னு ரஷ்யா நேத்திக்கு வந்து அந்த ஒப்பந்தத்தை வந்து நாங்க வெளியே வரோம்னு அபிஷியலா சொல்லிட்டாங்க. ஸோ பட் அந்த ட்ரீட்டிக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து வெளியே வர்றது அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில மாதங்கள் வந்து இருக்கும். ஸோ இப்போ ரஷ்யா அந்த அமெரிக்கா எப்பவுமே பனிப்போர் இருக்கிறது தெரிந்த விஷயம்தான். ஸோ இப்போ புது அதிபர் வந்து அமெரிக்காவில் பதவியேற்க போறாரு ஜனவரி 20 ஜோ பைடன். இதுக்கப்புறம் ஜோ பைடனும் விளாடிமிர் புட்டின் இவங்க 2 பேரோட மூவ்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஜியோ பாலிட்டிக்ஸ் கொஞ்சம் நகரும். ஓகேங்களா? ஜோ பைடன் அண்ட் விளாடிமிர் புட்டினோட ஈக்குவேஷன் அது வந்து எப்படி கொண்டு போகுது அப்படிங்கிறது தான் இப்போ ஜியோ பாலிட்டிக்ஸ் கொண்டு போகும் அப்படிங்கிறது மாதிரி சொல்றோம். சைனா அமெரிக்காவுக்கு ஆகாதுன்னு தெரியுது. பட் சைனா அண்ட் ரஷ்யா வந்து ஹாவ் எ குட் கார்டியல் ரிலேஷன். இந்தியா அண்ட் அமெரிக்கா, இந்தியா அண்ட் ரஷ்யா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவும் தேவைப்படுது, ரஷ்யாவும் தேவைப்படுது. தட் இஸ் த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். அது வந்து ஒரு விதத்தில் அட்வான்டேஜாகவும் எடுத்துக்கலாம், ஒரு விதத்தில் அட்வான்டேஜ், ஒரு விதத்தில் டிஸ்அட்வான்டேஜாகவும் எடுத்துக்கலாம். இந்தியா நீட்ஸ் போத் ரஷ்யா அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ அது ரஷ்யா வந்து ஓப்பன் ஸ்கைஸ் ட்ரீட்டிலேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. இதுதான் வந்து ஜஸ்ட் ஹிண்ட்டு. ஸோ இதை வச்சு ஜியோ பாலிட்டிக்ஸ், ஒரு பேக்ரவுண்ட் பாலிட்டிக்ஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் நம்ம அப்புறமேட்டு பார்த்துக்கலாம், தனி வீடியோவில் நம்ம தனியாக பார்த்துக்கலாம். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், மிஸ்டர் டக்கார். ஓகேங்க, டக்கார் ரேலி அப்படிங்கிறது ஒரு ஹை மோட்டார் ஸ்போர்ட்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு போட்டி டக்கார் ரேலி அப்படிங்கிறது. இது வந்து காரு, பைக்கு, ட்ரக்கு அனைத்து விதமான இதுலேயும் வெஹிக்கல்ஸ்லேயும் இந்த ரேலி வந்து நடக்கும். ஸோ இதில் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஸ்டீஃபன் பீட்டர் ஹான்சல் வந்து 2020ஆம் ஆண்டுக்கான டக்கார் ரேலியை ஜெயிச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ 14வது தடவை அவர் இது ஜெயிக்கிறார். ஸோ அதில் வந்து அவர் கார் மூலமாக ஜெயிச்சது 8 முறை, மோட்டார் பைக் மூலமாக ஜெயிச்சது 6 முறை. இவருக்கோட பட்டப்பேரே வந்து மிஸ்டர் டக்கார் அப்படிங்கிறது தான். ஸோ டக்கார் அப்படிங்கிறது வந்து செனகல் அப்படிங்கிற ஒரு நாடு ஆப்பிரிக்காவில் இருக்கு. அதனுடைய தலைநகரம் அதுதான். இந்த போட்டி ஆக்சுவலாக பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப்பிரிக்கன் கண்ட்ரஸ் கொண்டு போய் முடியும். ஸோ ஒரு நாட்டுக்குள்ளே முடியாது, பல நாடுகளுக்கு இந்த ரேலி, இந்த போட்டி நடக்கும். மெயினாக மற்ற கார், பைக் ரேஸ் மாதிரி ஒரு ரோடு அப்படிலாம் கிடையாது. மலை, தண்ணி, கரடு முரடான பாதைகள், அந்த மாதிரி இடத்துல தான் இந்த போட்டி நடக்கும். ஸோ அதனால தான் டக்கார் வந்து ஹையஸ்ட் ஈவெண்ட் இந்த மோட்டார் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஸ்டீஃபன் பீட்டர் ஹான்சல் வந்து இதை ஜெயிச்சிருக்கிறாரு. அவருக்கு செல்ல பேரே வந்து நக்கல் பேருன்னு சொல்லிட்டேன், சாரி. அவர் செல்ல பேரே வந்து மிஸ்டர் டக்கார் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன், டி நடராஜன். தெரிந்த விஷயம், கிரிக்கெட்டர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இஸ் த ஃபர்ஸ்ட் பிளேயர் டு மேக் ஹிஸ் டெபியூட் இன் ஆல் 3 ஃபார்மட்ஸ், ஒன் டே இன்டர்நேஷனல், 2020 டெஸ்ட் ஆன் த சேம் டூர். ஓகேங்களா? ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு டூரில் வந்து ஒரே டைமில் ஒரு நாள் போட்டி, 2020 போட்டி, டெஸ்ட் போட்டி, 3த்திலையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்
பிளேயர் அப்படின்றது சாதனை வந்து நட்ராஜன் கிடைச்சிருக்கு. அந்த முதல் பிளேயர் அப்படிங்கிறது குறைந்த நாட்களுக்குள் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் முக்கியம். அதே மாதிரி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 10 வருஷத்துக்கு அப்புறம் டெஸ்ட் போட்டிக்குள்ள நுழைந்த 2 தமிழக வீரர்கள், ஒன்று வாஷிங்டன் சுந்தர், இன்னொன்று வந்து டி நடராஜன். கடைசியா 2011 அஸ்வின் போனதுதான் தமிழகத்தை சேர்ந்த ஒரு கிரிக்கெட் வீரர் டெஸ்ட் போட்டிக்குள்ள நுழைந்ததா இருந்தது. அதுக்கப்புறம் 26வது தமிழக வீரராக நடராஜனும் 27வது தமிழக வீரராக வாஷிங்டன் சுந்தரும் இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணிக்கு தேர்வு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 10 வருஷம் கேப்ல. So Natarajan becomes the 26th player from Tamil Nadu to enter into Indian cricket test team. At the same time, Washington Sundar becomes 27th player from Tamil Nadu to figure into Indian test cricket team. ஸோ பிரிஸ்பேன் டெஸ்ட் ஆஸ்திரேலியா சீரீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நடராஜன் பற்றி கொஞ்சம் இன்டெப்த். ஸோ அவருடைய ஒரு நாள் போட்டி டிசம்பர் 2, 2020, 2020 டிசம்பர் 4, 2020, டெஸ்ட் ஜனவரி 15, 2021. இதுதான் அவருடைய சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் அறிமுகப்படுத்தப்பட்ட தினங்கள். டிசம்பர் 2, 2020, டிசம்பர் 4, 2020, ஜனவரி 15, 2021 முதல் சர்வதேச போட்டி ஒரு நாள். அதுக்கப்புறம் 2020, அதுக்கப்புறம் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. குறைந்த காலத்தில் 44 நாட்கள் இடைவெளியில் 3 விதமான போட்டிகளும் அறிமுகமான இந்தியர் என்ற பெருமை நட்ராஜனுக்கு கிடைத்துள்ளது. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார். அவர் 59 நாட்கள்ல வந்து 3 விதமான போட்டியிலும் கலந்துகிட்டார். ஸோ இப்போ இவர் நட்ராஜன் வந்து 40 நாட்கள் கேப்ல வந்து அனைத்து ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட்லையும் ஒன் டே 2020 டெஸ்ட் மேட்ச்ல இடம் பிடிச்சி ஸோ ஹி பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ஃபிகர் இன் ஆல் 3 டைப்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஃபார்மர்ஸ் இன் ஜஸ்ட் ஏ கேப் ஆஃப் 44 days. இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா நியூசிலாந்து நாட்டை சேர்ந்த பீட்டர் இங்கிரம் அவர் தான் வந்து 3 போட்டிகளில் குறைந்த நாட்களில் இடம் பிடிச்சது. ஸோ ஜஸ்ட் 12 days கேப்ல வந்து அவர் ஒன் டே 2020 டெஸ்ட் மேட்ச்லையும் அவர் ஃபிகர் ஆயிட்டாரு. நியூசிலாந்தை சேர்ந்த பீட்டர் இங்கிரம் வங்கதேச டூருக்கு எதிராக 2009 to 10 டைம்ல. மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன்-லைனர்ஸ். Prime Minister Mr. Narendra Modi will flag off 8 trains connecting different regions of the country, 8 routes to Kevadia, Statue of Unity on January 17, 2021. நாளைக்கு வந்து இந்தியாவிலிருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து 8 ரயில் பாதைகள் ஓகேங்களா குஜராத்தில் உள்ள ஒற்றுமை சிலை சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருக்கு வந்து ட்ரெயின் ரூட்டை வந்து நாளைக்கு பிரதமர் வந்து தொடங்கி வைக்கிறார். இதில் சென்னையிலேருந்து ஒரு ரூட் இருக்கு. தமிழ்நாடு பிகம்ஸ் 11th ஸ்டேட் டு கம்ப்ளீட் ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு சிஸ்டம். ஒரே நாடு ஒரே அட்டை என்ற திட்டத்தில் தமிழ்நாடு 11வது மாநிலமாக அனைத்து விதமான ஃபார்மாலிட்டி முடித்ததன் எதிரொலியாக தமிழ்நாடுக்கு 4813 கோடி ரூபாய் மத்திய அரசிடமும் கிடைக்கப்பெறும். 4813 கோடி. ஸோ மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வந்து பிரீத்தி பந்த் அப்படிங்கிறவங்கள தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5 NFHS 5 பற்றி ஃபைண்டிங் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மோர்டாலிட்டி, நியோ மோர்டாலிட்டி, சைல்டு பர்த், செக்ஸ் ரேஷியோ இதெல்லாமே பண்ணுறதுக்காக தேசிய குடும்ப சுகாதார கணக்கீடு 5 அப்படிங்கிறதுக்காக அதை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் பிரீத்தி பந்த் அப்படிங்கிறவங்க தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. பிரிட்டன்ல ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு, ஒரு திங்க் டேங்க். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா குளோபல் பிரிட்டனுக்கு எதிராக 4 நாடு இருக்கும். அது இந்தியா, ரஷ்யா, டர்க்கி, சவுதி அரேபியா ஆர் த டிஃபிகல்ட் 4 நேஷன்ஸ் அப்படின்னு அந்த திங்க் டேங்க் சொல்லியிருக்கு. இந்தியா, ரஷ்யா, டர்க்கி, சவுதி அரேபியா வந்து பிரிட்டனை வந்து சர்வதேச லெவலுக்கு இன்னும் அதிகமாக கொண்டு போகிறதுக்கு தடை கற்கலாம் இந்த 4 நாடுகள் இருக்கும் அப்படின்னு அந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் மற்றும் தமிழ் மாநில காங்கிரசின் தற்போதைய தலைவர், முக்கிய தலைவர் திரு ஞானதேசிகன் சென்னையில் காலமானார். BS ஞானதேசிகன், ஒன் ஆஃப் த டீசென்ட் பொலிட்டீஷியன் இன் தமிழ்நாடு. அப்கோர்ஸ் கட்சி வேற அப்படிங்கிறது கட்சிக்கு அப்பாற்பட்டு வந்து என்னன்னா
அந்த வேர்டு தட் ஹி அட்டர்ஸ் இன் த பப்ளிக், அந்த டீசன்சி, அந்த வார்த்தையில வந்து அந்த நிதானம், அந்த தெளிவு, யார் மனசும் புண்படாம பேசணும் அப்படி, அது எதிர்க்கட்சியா இருந்தாலும் அப்படின்றது பார்த்து அவர் அந்த பேட்டி, அவருடைய பேச்சு வந்து இட் வில் பி ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்வியூ, ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகர் ஒரு பப்ளிக்ல எப்படி பேசணுங்கிறதுக்கு இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா தமிழ்நாடு பொலிட்டிஷியன்ஸ் பேசுறது எல்லாம் காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. பட் ஹி இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அது அஃப்கோர்ஸ் அது மாறுபட்டு இருக்கலாம், கருத்துகள் மாறுபடலாம். த வே, த சவுண்ட் அண்ட் த ப்ரொனவுன்சியேஷன், அதை அட்டர் பண்றது, அந்த மீனிங், யார் மனசும் புண்படாம பேசுறதுல ஹீஸ் ஃப்ரண்ட் ரன்னர் அப்படின்னு கூட சொல்லலாம் தற்போதைய அரசியல்வாதிகள்ல. ஹி பாஸ்ட் அவே இன் சென்னை. நெக்ஸ்ட் ஒன், ரவி கேக்வாட், மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்தவர். அவருக்கு நெல்சன் மண்டேலா வேர்ல்டு ஹியூமானிட்டேரியன் அவார்டு வந்து தந்திருக்கிறாங்க, அவரோட மனிதாபிமானத்துக்கு சேவை செய்ததற்காக. ரவி கேக்வாட், மகாராஷ்டிரா மாநிலம், நெல்சன் மண்டேலா வேர்ல்டு ஹியூமானிட்டேரியன் அவார்டு. Next one, images in the news. So this picture, so கண்டிப்பா எம்சிக்யூல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இவர் யார் அப்படின்னா பிரித்திபால் சிங். அந்த கீழே உட்கார்ந்துருக்கிறவர் வந்து பிரித்திபால் சிங். அவருக்கு 100 வயசு ஆயிடுச்சு. ஸோ இந்தியாவிலே வேற யாருக்கும் கிடைக்காத ஒரு பெருமை அவருக்கு இருக்கு. அவர் மட்டும்தான் முப்படையிலையும் சர்வ் செய்த ஒரே எப்படி சொல்றது, he has the distinction of serving in all three services. Only officer to serve in Indian Army, Indian Navy, Indian Air Force. ஓகேங்களா, இந்தியன் ஆர்மிலையும் இந்திய கப்பற்படையிலும் இந்திய விமானப்படையிலும் சேவையாற்றிய ஒரே இந்திய வீரர் இவர் தான், பிரித்திபால் சிங். அவருக்கு சமீபத்தில் 100 வயசு ஆச்சு. ஸோ இந்த இமேஜ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து சில்வர் மெடல் ஒன்று வந்து தராங்க. யார் தரது அப்படின்னா சீஃப் ஆஃப் த டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஜெனரல் பிபின் ராவத். பிபின் ராவத் வந்து சில்வர் மெடல் வந்து அவரை ஹானர் பண்றதுக்காக தராங்க. பிரித்திபால் சிங், பிரித்திபால் சிங் பேரு ரொம்ப முக்கியம். he is the only officer to serve in Indian Army, Indian Navy and Indian Air Force. With this I'm coming to an end for today's current affairs video session. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் கொடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே அண்ட் பி சேஃப்.